நிறைய பேர் இதையே காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க. எப்படி காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்கன்னா எடுத்து டிசிஷன் எடுத்துட்டு உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்பாங்க அது சரியா இருக்குமா இருக்காதா. ஆமா, இப்ப ரீசெண்டா கூட எனக்கு ஒரு கால் ஒண்ணு வந்துச்சு. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கேக்குறாரு எங்க 2 பேர் ஜாதத்துக்கு பொறுத்தா இருக்கான்ட்டு. தேவையில்லாதது. என்ன கேக்குன்னா கல்யாணம் ஆயிடுச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷத்துல உங்களோட பிளஸ் மைனஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். உங்களோட பிளஸ் மைனஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். 5 வருஷத்துல நீங்க புரிஞ்சுக்காத உங்களோட ஜாதத்தை பார்த்து நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டா ஓகேங்களா. சரி, யாரோ ஒரு ஜோதிடர்கிட்ட அவங்க பொருத்தம் பார்த்தோ பார்க்காமலே எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டாங்க. வந்தாச்சுன்னா கடந்து போயிடணும். ஆமா, வாழ்ந்துட்டு போயிடணும், ஃபேஸ் பண்ணிட்டு போயிடணும். ஓகேங்களா. எப்படின்னா சரி, யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க உனக்கு இது சரியில்லை, நீ இந்த பரிகாரம் செஞ்சா கரெக்டா இருக்கும், அதனால கேட்கறது. இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் பண்ணா சால்வ் ஆயிரும். இல்ல சார், நம்ம எப்படின்னா பரிகாரம்ன்றது எந்த, அதாவது இந்த வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இறையை வழிபாடு செய்வது, ஒரு சித்தரை வழிபாடு பண்றது, ஒரு ஆன்மீக குருவை வழிபாடு பண்றது, ஒரு கடவுளை வழிபாடு பண்றது, ஒரு கோவிலுக்கு போறது, ஒரு வணக்க ஸ்தலத்துக்கு போறது. ஓகேங்களா. இது இந்த எல்லாமே இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா. இந்த பர்பஸை முழுக்க மடை மாற்றும் ஒரு விஷயமா தான் பரிகாரம் இருக்குது.